ஏனி அவனுக்கு என்ன போய் சண்டை போட சொல்ற? அவன் வண்டி ஓட்டுனாப்ல பக்கமா உரசி ஓட்டிட்டு போனது நம்ம தப்பு தானா? என்னங்க வளையிட்டு இருக்கீங்க? அவன் தான் காரை குறுக்கால மறுக்கால கொண்டு வந்து நம்ம மேல இடிக்க பார்த்தா இதுல நம்ம தப்பு என்ன இருக்குது? எனக்கு தெரிஞ்சு அவன் அடிக்காம விட்டா நம்ம தப்பு. நல்லா இருக்குதே அவன் நாயா. அப்படி அடிச்சிருந்தா போலீஸ் நம்மளே தான் தூக்கி உள்ள வச்சிருக்கு. இது நம்மள தூக்கி உள்ள வச்சிருவாங்க. என்னங்க சொல்றீங்க? அட ஆமா ஐஸ், எல்போர்டு போட்டுக்கிற வண்டியில இருந்து நம்ம 10-20 அடி தள்ளி தான் வண்டி ஓட்டணும் ரூல்ஸே இருக்குது. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே நான் ஏன் சண்டை போடலன்னு. நல்லா புரிஞ்சே. எல்போர்டுன்னு போட்டுனா அவங்க இப்பதான் புதுசா கத்துக்கறாங்க. அவங்கள யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். மீறி அவங்கள அது நொட்ட இது நொட்டன்னு சொன்னா சொல்றவங்கள புடிச்சு போலீஸ்ல கொடுத்துறலாம். அதேதான். சரி பொழுது உச்சிக்கு வந்துருச்சு. நான் போய் ஏதோ சோறாக்கறேன். இல்லன்னா உங்க அம்மா ஏதோ பேசுவாங்க. நீங்களே போய் தண்ணி வாத்துட்டு வாங்க. நான் ஏதோ ஒரு குழம்பு பண்ணி வைக்கிறேன். எனக்கும் பசிக்குது, சீக்கிரம் செய். A few moments later. ஐஸ் சாப்பாடு செஞ்சிட்டியா? குழம்பு கொதி வந்து ஏற்கனவே வேலை முடிஞ்சுங்க. சரி என்ன குழம்பு வச்ச? அதுவா காய் சாம்பாருங்க. காய் சாம்பாரா? சரி என்ன வேலை வச்ச? கத்திரிக்காயா முருங்கைக்காயா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. இன்னைக்கு நான் புதுசா ஒன்னு ட்ரை பண்ணிருக்கேன். கொய்யாக்காயில சாம்பார் வச்சிருக்கேன். கொய்யாக்காயிலையா? என்னடி சொல்ற? அட ஆமாங்க, நேத்து யூடியூப்ல பார்த்தேன். அதான் பண்றலான்னு. இனிமே தினமும் புதுசு புதுசா கத்துக்க போறேன். நாளைக்கு என்ன தெரியுமா? பீக்கிங்கா பிரியாணி. பீக்கிங்காயில எப்படி பிரியாணி பண்ண முடியும்? ஏற்கனவே உனக்கு வைக்க தெரிஞ்ச குழம்பு வைக்கும் போதே எங்க அம்மா 1008 நோட்டம் சொல்லுது. இதுல புதுசா ட்ரை பண்றேன்னு சொல்றிய. என்னமோ ரெண்டு பேரும் குசலம் பேசிட்டு இருக்காங்களே. நானெல்லாம் இன்னைக்கு எதுக்கும் பயந்துக்கிறதா இல்ல. எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கிறேன். எதுக்குடி தயாரா இருக்குன்னு சொல்ற? இப்ப என்ன தெரியாது கழுத்துல வர மாட்டி தொங்கிட்டு இருக்கிற? ஏன் தெரியலையா? எல்போர்டுங்க. அப்படின்னா? அட நீங்க தானே சொன்னீங்க எல்போர்டு மாட்டிருந்தா அவங்க புதுசா கத்துக்கறாங்கன்னு அர்த்தம். அவங்கள யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு. மீறி யாராவது ஏதாச்சும் பேசினா அவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாம் ரூலே இருக்குது. நீங்க ஏடி அதுக்கு இதுக்கு என்னடி சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? நான் எது செஞ்சாலும் உங்க அம்மா அதுல 1008 நொட்டம் சொல்லிட்டே இருக்காங்கல்ல. இனி நான் புதுசா செஞ்சு கத்துக்க போறேன். அதை தின்னு பார்த்துட்டு உங்க அம்மா ஏதாவது நொட்டம் சொல்லிட்டு புடிச்சு போலீஸ்ல கொடுத்துறேன். சண்டாடி